இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் இல்லாதவன் இறைவன் என்று சொன்னால் அது மிக பொருத்தமான வாசகம்தான். ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று உடனேயே ஒரு சொல்லை சேர்த்து சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். தன் வாசகருடைய வரலாற்றிலேயே பிட்டுக்காக மண் சுமக்க வந்த பெருமான் தன்னுடைய அற்புதத்தை கொண்டு தன்னுடைய சக்தியை கொண்டு அந்த அணையை அடைத்துவிட்டு மறைந்திருக்க முடியும். ஆனால் தன் மீது மாறன் அடித்த அந்த பிறம்படி எல்லா ஜீவராசிகளிலும் விழுந்தது என்பதை காட்டிக்கொள்ளுவதன் மூலம் தன் மீதும் அது விழுந்தது என்பதை தானே பதிவு செய்திருக்கிறார். ஆக ஒரு அன்பனுக்காக இறங்கிய பொழுது தானும் பிறம்படி பட்டார் என்பதுதான் நிஜம். இறைவனுக்கு இன்ப துன்பங்கள் இல்லை. ஆனால் நமக்காக அவன் செய்கின்ற திருவிளையாடல்களிலெல்லாம் அவனும் பல வகையான இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பது போல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்ற பெருமானே என்று நாமும் கண்ணீர் மல்க நம்மோடு ஈசன் வாழ்வதை உணர முடியும் என்கின்ற உயர்ந்த பொருள் இந்த ஒற்றை வாசகத்தில் அடங்கியிருக்கிறது.